பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் signing in. இது 9லாம் முடிஞ்சிருச்சு. இது ஒரு ஆ. ஒரு வந்து ஸ்பெஷல் வீடியோ தான். முக்கியமா எல்லாருக்குமே வந்து இந்த பிளட் ப்ரெஷர்லாம் ஏறி போய் இத பத்தி பேசுங்க, இத பத்தி சொல்லுங்க, இது எப்படி அப்படின்னு எல்லாருமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல. ம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி எதுக்கு திடீர்னு எல்லாருமே ஒரு மாரி கதறல் ஆகணும். அதுதான் முடிஞ்சிருச்சே அப்படின்ட்டு. இல்ல பாருன்னு நீங்க பார்த்தீங்களா? அத பத்தி ஏதாவது பேசியே ஆகணும்னாங்க. ஓ! ரைட் நீங்க கதறலுக்கும் உங்களுடைய பதட்டத்துக்கும் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆ. சில பல விஷயங்கள், சில பல அது பேர் என்ன? கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது தான், ஆமா இவங்க பதற்றத்திற்கான காரணம் என்னன்னு புரிஞ்சுது நம்மளுக்கு. துணிவே சக்தி. ஸோ அதுதான் கொஞ்சம் விரிவா பேச போறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் டு தஸ். ஸோ துணிவே சக்தி. ம். துணிவே சக்தி. இது என்னன்னா, அவங்க வந்து சில வார்த்தைகள்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து ம். என் நெஞ்சே வெடிஞ்சிரும் போல இருக்குன்னுவா என் பொண்ணு. ஆ. அந்த மாரி நெஞ்சே வெடிச்சிருச்சு. அந்த மாரி தான் அவங்க வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க. பாரதிதாசன், பாரதி யாரு? ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஆ. ஜான்சி ராணி லட்சுமிபாய். அதெல்லாம் வந்து வேற லெவல்னு வச்சுக்கோங்களேன். என்னால உண்மையிலே டக்குனு எல்லாம் கூட யோசிச்சு இல்லங்க. என்ன இப்பதான் இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி நாங்க நம்ம பேரண்டிங் எப்படி இருக்குன்னு நம்ம பேரண்டிங் வேற. எங்களுக்கான பேரண்டிங் ஒண்ணு இருந்ததுல்ல. எங்க அப்பா அம்மாலாம் இருந்தா. அதெல்லாம் எப்படி நம்மள ட்ரீட் பண்ணாத வெறவு கட்ட சவுக்கு மலர் பிரியங்க. ஐயா அந்த சவுக்கு மலர் கூட அ. இந்த ஜாக்கிக்குலாம் எப்படின்னா, நான் வாங்குனது இல்லையா? அந்த உண்மைய ஒத்துக்கிறேன். ம். யாரோ பண்ண தப்புக்கு ஜாக்கி உதவாங்குவாங்க. அதேதான். அதாவது ஏன்னா, அவங்க வீட்ல அவங்க வந்து நீ தண்ணி கேட்கறப்ப, தண்ணி டம்ளர சிப் பண்ணி குடிக்கிற, ம். அப்படின்றதுக்கெல்லாம் உதவாங்கியிருப்போம்ல ஆமா, நம்ப. ஆமா. எங்க அப்பாலாம் வந்து ஆனாவுன்னா, எங்க அப்பா கொஞ்சம் வார்த்தையில தான் கடுமையா பேசுவாரு. ஆனாவுன்னா ம். வேற ஒரு மாரி ரொம்ப திட்டுவாரு. ம். ஓகேங்களா? அவன் ஓகே. வந்து அவன் படிச்சுட்டு இருக்கான் பாரு. அவன போ அவனோட இத குடி, ம். அத குடி. அந்த ம். மாரிலாம் அது இப்ப என்னால அத வந்து டைஜஸ்டே எக்ஸ்பிரசிவா பண்ணிக்க சொல்ல முடியாது. முடியாது. யோசிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஆமா. அப்படின்னு அப்படி இருக்கு. இருக்கு ம். இல்லையா? அந்த மாரிலாம் திட்டு விழும். முத்தத்த குடின்றத ஒரு இந்த ஆமா டீசென்ட் ஜாக்கி. வேவ்ல சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து என்னன்னா, ம். அது எதுக்கு ஏன்னா, சொல்றாரு? அப்போ அந்த காலகட்டத்தில வந்து என்னவோ அது வந்து ஒரு இதுவாவே சொல்லுவானுங்க. அவன் மூத்திரத்த புடிச்சு 4 நாளைக்கு குடின்னுவான். இது 1 நாள் 2 நாள்லாம் கிடையாது. ஒரு வேள குடிச்சா கூட பரவாயில்லங்க. 4 நாள் குடின்னது வந்து இந்த இந்த ஒரு இந்த நாட்டு மருந்து சொல்லுவானுங்க. ஒரு ஒரு 1 மண்டலம், ஆன்டிபயோட்டிக் மாரி. 1 மண்டலம், 2 மண்டலம் 4 நாள் குடின்னுவானுங்க. அது என்னமோ போற பேக்குல அடிச்சு விடுவானுங்க. ஏன்னா 4 நாள் குடிச்சா என்னத்துக்கு ஆகுறது? இல்ல சொல்றேன். ஷப்பா! அது ஒரு அவமானப்படுத்தும் செயல். செயல். எப்படி துப்புறத அவமானப்படுத்துறதோ அந்த மாதிரி. ஓகேவா? இப்படி துப்பி துப்பி தான் ராமநாத் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பக்கம் எச்சில வந்து ஆறே ஓடுதுன்னு சொன்ன மாரி. ஓகே. ஸோ ம். அந்த அளவுக்கு தானே இருக்கும். எனக்கு அவங்க உள்ள வரும்பொழுது அவங்க பேசின விஷயங்களே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மேபி ம். ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டா அப்ப இருந்தாங்க. அப்ப அவங்க பேசுனது கூட ம். தன்னுடைய மகளுடைய வெற்றிய எந்த அளவுக்கும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கும். ஏன்னா, சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். உதாரணத்திற்கு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ம். நம்மள விட ரொம்ப மக்கா இருக்கும் ஒரு பொண்ணு. நம்மள விட பாடாது. நம்மள விட ஒண்ணு இதுவா இருக்காது. ம். ஆனா அவங்க அம்மாக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில அம்மாக்கள் நான் பார்த்துருக்கேன் அத. ம். எங்க அம்மாலாம் விட்டுருங்க. அது லிஸ்ட்லயே வராது மேடம். இல்ல சாரி அவங்க இது துணிவே சக்தி. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க வேற இது. இது சோ, அப்ப நான் யோசிப்பேன். என்னன்னா, அவங்க வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐயோ! என் பொண்ணு மிஸ் மேல தப்பு இருக்காதுங்க. அந்த பொண்ணு மேல அவ்ளோ தப்பு இருக்கும். நீங்க என்ன பாடம் எடுத்துறீங்க? என் பொண்ணு அப்படியே ராக்கெட் சுனிதா வில்லியம்ஸ் லெவலுக்கு பேசுவாங்க. ம். அப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இப்படி வந்து பேச முடியுது? அந்த பொண்ணோட மிஸ்டேக் இவங்க இப்படி சொன்னா தானே அந்த பொண்ணுக்கு புரியும். ம். அப்படிலாம் நான் யோசிச்சிருந்திருக்கேன் அங்க. அதே மாரி நம்ம சொந்தக்காரங்க வீட்ல நம்மளுக்கும் தெரியும். நம்ம கூடவே தான் சுத்தும். நாம்பளாவது சும்மா போயிட்டு வருவோம். அது போய் பாய் ஃப்ரெண்ட பார்த்துட்டு பேசிட்டு தான் வரும். ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, "அவ எவ்ளோ கரெக்ட்டா அதுல இருக்கா என்னன்னா தெரியுமா?" அது மூத்திரத்தையும்ன்றபோது தான் நம்மளுக்கு ஆ பக்குன்னு வரும். சனியனே அதுதான். உனக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? எனவே அது ஏன் என்ன போய் படுத்துற அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து நான் யாழினியோடைய ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு பையனோட அம்மா வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பையனோட அம்மா பேசும்பொழுது என்னன்னா, ரொம்ப அந்த பையன் வந்து எப்படின்னா, அந்த ராமு ஒரு நல்ல பையன் மாரி தல இப்படி வாரி பொட்டு வச்சுட்டு எண்ணெய் போற வச்சு. மாரி ஆமா. அப்படி அப்படி ஒரு பையன் அவன் அப்படின்னாங்க. ம். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நான் வந்து அப்பதான் யாழினியெல்லாம் திட்டிட்டு இருக்கேன் ம். அவங்ககிட்ட. ம். ஐயோ! ரொம்ப வார்த்தை தடிப்பாயிடுச்சு. இந்த மாரிலாம் வருது அப்படிங்கிற மாரிலாம் அதுவும் இப்ப இன்னும் இந்த மாரியான ஸ்கூல்ல படிக்கிறதுனால, ஆங்கிலத்தில வர்ற கெட்ட வார்த்தையெல்லாம் ரொம்ப சரளமா வருது இந்த பசங்களுக்கு. நம்ப இருக்கும்பொழுது டக்குன்னு அப்படியே மாத்தி பேசுறாளுக அப்படின்லாம் பேசிட்டு இருக்கேன். ஃபிஷ்ஷு, ஃப்ரீக்கு அந்த மாரி. அப்படி பேசும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, "என் பையன் ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை அவனுக்கு தெரியாது. ஐ அம் லக்கி டூ ஹேவ் ஹிம்னாங்க பாருங்க." எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என் வீட்டுக்குலாம் வந்திருக்கான். எங்க வீட்ல விளையாடியிருக்கான் யாழினியோட. என்னல்லாம் பேசுவான்னு எனக்கு தெரியும்.
நான் யாழினிட்ட வேற கேட்கிறேன். ஒருவேள நாம தான் தப்பா புரிஞ்சு ஏன் ஏன் யாழினி அப்படியா? அம்மா எனக்கு தெரியாதவள்லாம் அவன் தான் எனக்கு சொல்லியே குடுத்துருக்கான் அப்படின்னுச்சு. இதெல்லாம் ஏன் இவ்ளோ விஷயம் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுக்குள்ளார நடக்கும். ஆனா ஒரு பொது தளத்துல இல்ல அவ்ளோ இது ஏன் அத கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, இதுதான் சோஷியலைஸ்டு. இப்ப என்னன்னா, இப்ப கூட வந்து ஒரு ஒரு சாமியார் ஏதோ சொல்லியிருந்தார் போல இருக்குது. யாரையும் வந்து இதுக்கு அனுப்பாதீங்க, ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. வீட்லயே ஹோம் ஸ்கூலிங் பண்ணுங்க. ம். அப்படின்னு போற போக்குல சொல்லி அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் எதுக்கு போறதுன்னா, சமூகத்தோட இயல்பா நீங்க சேர்ந்து சரி தவறுகள எப்படி நீங்க வந்து கத்துக்குவீங்க அப்புறம்? இத நம்ம கதைப்போமா சேனல்ல ஒரு வீடியோவாவே ஆமா, பண்ணியிருக்கோம். ஹோம் ஸ்கூலிங் நல்லதா அப்படிங்கிற ஆமா, மாதிரி. அது நெறைய விஷயங்கள கத்துக் குடுக்குங்க. ஆமா. நீங்க எவ்வளோ நேரம் அந்த பசங்க வந்து நீங்க என்ன மேத்து, சயின்ஸ் சொல்லிக் குடுக்கறதுக்காகவா நம்ம வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அனுப்புறோம்? அதேதான். சரிங்களா? சோ நீங்க சொல்றது புரியுது ஜாக்கி. சோஷியலிசம் இதெல்லாம் சோஷியலைஸ்டா? சோஷியலைஸ்டு. சோஷியலிசம்ங்கிறது தப்பு. சோஷியலைஸ்டு. இப்படிதான் வந்து பசங்க போகும்போது தான் அதுங்களுக்கு தெரியும். ஒருத்தன் வந்து கடுமையானவனா இருப்பான், ஒருத்தவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஆ. ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு விஷயம் இதெல்லாமே வந்து நம்ம வீட்ல அது நடக்காது மோஸ்ட்லி. அது ஸ்கூல்ல போகும்போது தான் ஒரு பென்சில வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டு திரும்ப தராம போறதுலருந்து நெறைய விஷயம் இருக்கும். அர்ஜென்ட்டா கூட அந்த 30 மார்க் கேள்வி மட்டும் காப்பி பண்ணிட்டு குடுக்குறேன்னு சொல்லிட்டு குடுக்காம இல்ல. ஏன் திஸ் இஸ் ஆல்சோ சோஷியலைஸ்ட். யூ வில் நெவர் எவர் என்னது சொல்றது? கிவிங் டு த யுவர் இது ஆன்சர் ஷீட். நெவர் எவர் ஏம்மா எப்பா ஸோ அந்த வீட்டுக்குள்ளார மாதிரி வரல. ஓகே. அந்த மாதிரி அதெல்லாம் தான் ஸ்கூல் கத்துக் குடுக்கும். நம்ம ம். வந்து சாதாரணமா அது வந்து கத்துக் குடுக்காது. ஸோ அதனால அதுவும் ஸ்கூல் கத்துக் கத்துக் குடுக்கும். குடுக்கறது எப்படியோ ரொம்ப வலியோட கத்துக் குடுக்கும்யா. ஆமா. நம்ம அவ்ளோ திமிர் பேச்சு பேசியிருந்திருப்போம். அதேதான். ஆட்டிட்யூடா நடந்திருப்போம். 200க்கு கம்மியா வந்ததுன்னா, என்னை செருப்ப கழட்டி அடி அப்படிலாம் பேசியிருப்போம். ஆமா. அப்ப எப்ப நாமளே போய் செருப்பு எடுத்துன்னு வந்து குடுக்குற மாரியான நிலைமைகள ஸ்கூல் கத்துக் குடுக்கும். ஆமா. இப்ப இது வந்து என்னன்னா, இந்த அ ஒரு அதாவது இந்த 8த்துக்குள்ள வந்து மூத்திரம் பூச்சி குடி அப்படின்றது வரும். ம். அப்புறம் வந்து நம்ம டீன் ஆயி காலேஜ், ஸ்கூல், ஹையர் செகண்டரிலாம் போகும்போது செருப்பால அடி அப்படின்ற ஆமா, மாரி வரும். ஆமா, ஆமா. மாறிடும். தொடப்பக்கட்ட, செருப்பு அப்படி. ஏன்னா அ. அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து மனதளவுல பாதிச்சிருமா. பாதிச்சு மூத்திரத்த நெனச்சு பார்த்து. ஐயோ! அதுவும் ஸோ வந்து என்ன விஷயம்னா, இல்ல. இதுதான் அதுல அவங்க பாரு வந்து அ இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்குறாங்க. கம்ருத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அ, அவங்களுக்குள்ள ஒரு தாய்மைய பார்க்குறேன். ஆ, ஆணுக்குள்ள ஒரு பெண் இருப்பான். பெண்ணுக்குள்ள ஒரு ஆண் இருப்பான். ஆ. எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. அதுதான். அதாவது ஒண்ணும் இல்ல. ஸ்ட்ரெய்ட்டா போய் ஆசிரமம் தொறந்துரலாம் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் பாட்டும் இருக்குது. அவ்வளோதான். துணிவே சக்தின்னு சக்தி. பாட்டு இருக்கு. இல்ல. ஏங்க அதாவது இதெல்லாம் நீங்க இல்லங்க. எத இருங்க. எடுத்துட்டு ஒரு வரீங்க விஷயம் அப்படின்றது இப்படி இருக்குல்ல. எடுப்போம். ஒரு பொண்ணு அ ஒரு ஷோவுக்கு அனுப்புறோம். தப்பு பண்ணிடுச்சு. அத சரி பண்ணணுன்றதுக்காக வர்றது ஒண்ணும் தப்பு இல்ல. ம். ஆனா அத நியாயப்படுத்தி பேசுறது தான் இங்க அதுதான், பிரச்சனைன்றேன். ஏன்னா ஒரு அதுதான். விஷயம் இப்ப உதாரணத்துக்கு வந்து பாரு வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்துருந்தாங்க. அ, அவங்க போயி டிப்ரஷன் ஆயிட்டாங்களாம். அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு போயிட்டாங்களாம். மதுரை போயிட்டாங்களாம். ம். ஸோ போயிட்டு ரொம்ப இதா இருந்து வெளிய வந்தா, அந்த ஊர்ல இருக்கிற ஆன்டிலாம் வந்து அழுறாங்களாம். இவங்க ஆன்டிலாம் அழுறதுக்கு என்ன பண்ணாங்கன்றது தெரியவே இல்ல எனக்கு. அதுதான் அதுதான் எனக்கும் எனக்கு புரியல புரியலையே. ஆக்சுவலி. அதான் என் ஃப்ரெண்டும் கேட்டிருந்தாங்க. ஆன்டிலாம் வந்து அழுறதுக்கு என்னதான் பண்ணாங்க இவங்க? அ, அப்படின்னு தான் எனக்கு தெரியல. எட்டி நான் உதைச்சதான் அழறதுக்கு அது காரணமா. அவன் புருஷன் அவங்க கூட உதவாங்கன்னு நெனச்சு பார்த்து அழுதாங்களான்னு ஏங்க தெரியல. அவங்க அத எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னா, இன்னொரு ஒரு வார்த்தை ஜாக்கி உங்களுக்கு ம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ம், அவ வீட்டுக்குள்ளார ம், அவள இப்ப அந்த கார் இன்சிடென்ட்ட கேட்கிறப்ப அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. ம். அவளுக்கான ஒரு பொண்ண ஒருத்தவங்க பேசும்பொழுது, அவ வாய் மூடிட்டு இருக்க முடியுமா? அவ ஆனா பேசுறது ஆரம்பிச்சதே எல்லாமே அவங்க தான் அவங்க பேசிட்டு தான். இருப்பாங்க. அவங்களே தான் பேசிட்டு இருப்பாங்க. அது ஆரம்பத்துல இருந்தே அவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க. வேற யாரும் நம்ம அவங்கள என்ன பத்தி பேசுனதே கிடையாது. பெருசா ஒண்ணும் நம்ம எல்லாருமே இடத்த பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இங்கிட்டு உட்கார்றாங்க, அங்க உட்கார்றாங்க, இப்படி ஆ, உட்கார்ந்துருக்காங்கன்னு தான் பேசுவாங்க. இவங்க தான் வந்து அந்த மாரி விஷயங்களே பேசுவாங்க. எஸ். எனக்கு வந்து அதான் அந்த டைம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துன்னு கேட்கும்போது, நான் கவலைப்படல. நான் அவ்வளவுதான். கவலை கொள்ளவில்லை. ஆ, அவளுக்கான நியாயத்த அவ பேசணும் அப்படின்னாங்களா, அவ்வளவுதான். அப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஏன் எல்லாருமே பதறி ஜாக்கி நீ அத பாத்தியா? ஆ. பாத்தியா? ஏங்க இது கூட பரவாயில்லங்க. நீங்க ஏதோ பேசிட்டு போங்க. ஆனா உன்னா பாரதியார் அந்த வார்த்தை தான் என்ன வந்து ம், இங்க கூட்டு வந்திருக்குங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். ம், 4000 வருஷமா ஒரு 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 பெண் இனத்திற்காக அவங்க கஷ்டப்படுற பெண் இனத்திற்காக அவங்க பேசுறாங்களாம். ம், 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 அப்ப ம். உதவாங்குன அந்த அவங்க வந்து என்ன இனம்? அது எனக்கு தெரியல. அவங்க ஒரு இன்டர்வியூ குடுத்து, அதுவும் அதுவும் ஏதோ எல்லாம் கதறிட்டு கடையில இருக்கு போய் எல்லாம். ஜாக்கி அத பாரு, அத பாரு, அத பாருன்ட்டு. அச்சப்பாடி. இதுல என்னன்னா ஹைலைட் என்ன கம்ருதீன் வந்து கால் விழுந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓ! அப்படின்னு அதையும் பார்த்தேன். சரி, அத சரி. நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். இதுல என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ம். பாருவுக்கு அட்வைஸ் அட்வைஸ் பண்ணாலே அவளுக்கு பிடிக்காது.
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவளுக்கு அட்வைஸ் பண்ணா புடிக்காது. ஆஹ. அவ வந்து எல்லாத்தையும் பகுத்தறியும் சக்தி அவளுக்கு இருக்கு. அவ்வளோதான். அவ பகுத்தறிந்து சரி தவறுகளை பார்த்து, உரசி பார்த்து, சரி ம். தவறுகள வந்து கண்டுபிடிக்கிற இது அவங்களுக்கு இருக்கு. அந்த பவர் இருக்கு அவங்களுக்கு இப்டி ஆக்சுவலா. இப்டி. ஆமா. ஸோ அந்த மாரி வந்து ஆளு அவங்க. அ. அதே மாரி வந்து தொழில் பக்தி வந்து ரொம்ப அதிகன்றதுனால தான் இந்த உயரத்துக்கு வந்தாலும். இத்தன சரிதான். வருஷம் வந்து ட்ரை பண்ணி இந்த வாட்டி கிடைச்சதெல்லாம் தொழில் பக்தியின் காரணமா தான். ம். உடனே அவங்க சொல்றாங்க, அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க, "நீங்க மாடர்ன் மம்மி" அப்படின்றாங்க. ம். ஷி அக்செப்டட். "எஸ், ஐ அம் மாடர்ன் மம்மி" ஐ அப்படின்னு ஐயோ! சொன்னாங்க. மாடர்ன் மம்மியா இருக்கிறது தவறே கிடையாதுங்க. நீங்க ம். ஒரு சில விஷயங்கள வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. ம். 4 மணி இருந்தாலும் கூட நான் உட்கார்ந்திருப்பேன். ஆ. அவ ஒரு விஷயம் பண்றான்னா, நம்ப அதுல அதுல அவங்க எப்படி அத எடுத்துட்டு போறாங்கன்னா, ம். இவ்வளவு ஒரு நல்ல கருத்துக்கள அவ ம். அத கொண்டு சேர்க்கிறான்னும் பொழுது, ஒரு 4:30 மணியா இருந்தாலுமே நான் முழிச்சுட்டு இருக்கேன். ஏன் 4:30 மணி ஆனா உங்க பொண்ணோட சேர்ந்து நீங்க ரீல்ஸ் பண்றீங்க. அந்த அளவுக்கு நீங்க ட்ரெண்டியா இருக்க ட்ரை பண்றீங்க. அதெல்லாம் ஓகே. ஓகே. ஆனா நீங்க எல்லாத்தையுமே இப்ப ஜாக்கி சொன்ன மாரி எங்க அது ஆத்தாத்து போகுதுன்னா, மக்கள் எ செல்வின்னு பட்டம் பட்டம் குடுக்கும்போது எனக்கு சும்மா ஆத்தாட்டு போச்சு. பட்டாம்பு அதேதான். இவங்களே சொல்லிக்கிறாங்க. இவங்களே வந்து கப்பு அவ தான் ஜெயிச்சுட்டா. அவ தான் உண்மையான விக்டரின்னு அவ்வளதான். ஒரு 20, 40 பேர் முடிவு பண்ணி, ஆனா அங்க ஒரு பொண்ணு கப்பு வாங்கி 50,00,000 கார் வாங்கிட்டு போயிடுச்சு. அது அது வெற்றி இல்லையா? அது வெற்றிங்க. இவங்க தான் ரியல் வெற்றியா மக்கள் செல்வியா ஆயிட்டாங்களாம். ஆனா அததான் நான் சொல்றேன் ஜாக்கி. இத இத நீங்க நம்ம நெறைய பார்த்துருக்கேங்க லைஃப்ல. ஆனா இப்படி பேசுறது இப்படி இந்த லெவலுக்கு இறங்கி பேசுறது. பேசுறதுன்றது பார்த்ததில்ல. ஓகேவா? உண்மதான், உண்மதான். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் ஜாக்கி கிட்ட சொல்லும்போது, எங்க அத்தைலாம் நல்லா பாடுவா அவ ம். அப்படிங்குவாங்க. அப்பவே எனக்கு ஒரு மாரி கூச்சமா இருக்கும். ம். ஓரளவுக்கு பாடுறேன்னு சொல்லு. ம். அதே மாரி எங்க அத்தை பொண்ணு இன்னொரு ஒருத்தி இருந்தா, நான் அப்ப போய் நல்லா பாடுறேன்னு சொன்னாலே எனக்கு நான் சொல்லுவேன். ம். அவளும் தானே கூட இருக்கா. ம். அவ நல்லா பாடுறா. 2 பேரும் நல்லா பாடுவாங்க. அப்படி பேசு. ம். அப்படிலாம் சொல்லுவேன் நானு. அதனால தான் நீங்க இங்க இருக்கீங்க. பாருங்க, அவங்க மக்கள் செல்வி ஆயிட்டாங்க. நீங்க பாருங்க, வாய்ஸ் ஓவரா இருக்கிறீங்க நீங்க. வாய்ஸ் ஓவரா இருக்கிறது மேட்டர் கிடையாது ஜாக்கி. ஒருத்தர 6 அடி உயரத்துல இருக்கிற ஒருத்தர கூட்டின்னு வந்து உட்கார வைக்கிறோம்ல. சொன்னாங்க. கமருதீன் வந்து தோப்புக்காரன போட்டதையும் சொன்னாங்க ஆக்சுவலி. அது அவரு எதுக்காக தோப்பு கரணம் போட்டாரு எனக்கு தெரியும். நான் வந்து 25 வருஷத்துக்கு அப்புறமும் ஒருத்தர உட்கார வச்சிருக்கேங்கிறது தான் மேட்டர். எஸ், எஸ், அந்த லாஜிக் எக்ஸாக்ட்லி. இருக்குல்ல. எஸ். எஸ். சோ ரியலி குட் லாஜிக். எஸ். அதுதான் எனக்கு வருத்தங்களே என்னன்னா, பாரதி, ம். பாரதி, ஜான்சி ராணி, ஜான்சி ராணி, அதன் பிறகு வந்து ஆணுக்குள்ளும் பெண், பெண்ணுக்குள்ளும் ஆண். ஆண். ம். இதெல்லாம் சொல்லிட்டு இது மக்கள் எல்லாமே செல்வி. கரெக்ட். அவ்வளவுதான். எல்லாமே கரெக்ட். கரெக்ட். சமூகத்துக்கு அரிய கருத்து சொல்லியிருக்காங்கன்னு தான் எனக்கு. அவ்வளவுதான். என்ன அறிய ஒரு கருத்து வந்து கேமுக்கு சொன்னாங்க, போனாங்க அப்படின்றது பிரச்சனை இல்லங்க. ம், நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கார் டாஸ்க்கு சொன்னாங்க. ம். அவளுக்கு என்ன தேவையோ அத அவ செஞ்சா. பேசினா. இதெல்லாம் வந்து அதுல வந்து பாரு என்ன சொல்றாங்கன்னா, கார்ல தள்ளி விடுறது இயல்பு. அது ஒரு இது அவ்வளவுதான். விஷயம் அதுதான். அது ஒரு கேம். அவ்வளவுதான். ஆனா அது பாரு தள்ளதுக்கு அப்புறம் தான் அத வேற மாரி மாத்திட்டாங்க. பட் கார தள்ளி விடுறது வந்து ஒரு கேம். கேம் அவ்வளவுதான். கேமா ஆமா. பாருங்கன்ட்டாங்க. அடுத்த வாட்டி எதுவும் உள்ளார சமைக்கிறதுக்கு ஏதாவது கத்தி கித்திலாம் வைக்காதீங்க. குத்துறதுக்கு கூட கேம்னு சொன்னாலும் ம். ஆச்சரியப்படுத்துங்களா. அது மாரி தான் போயிட்டு இருக்குது நெலம. அதுதான். இது அது அதாவது 2, 3 விஷயங்கள் பேசும்பொழுது என்னன்னா, நான் எங்க அந்த விஷயத்த மறந்துட்டேன். உள்ள டீ கிளாஸ் எடுத்துட்டு போறப்ப, "நீ ஏன் எந்திரிக்கிற? உட்காரு" ம். அப்படின்னு சொல்றப்பவே, தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு ஒண்ணும் பெரிய அவங்கள்ட்ட நான் பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. ஆமா. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் மீறி ஒரு ஆற்றாமை வருதுல்ல. வருதுல்ல. அந்த அது வந்து என்னன்னா அதான் மக்கள் செல்வி அவங்களே குடுத்தது தான். அதுதான். அப்பதான் எனக்கு ஆற்றாம வந்தது. ஆ. அது ஊர்க்கிழவி. அது என்னது சொல்லுவாங்க ஆமாமா. அது. நல்லா அதுகிட்ட போய் எழுந்துக்கிட்டு. அதேதான். அந்த அளவுக்கு பேசினுட்டு, இவங்க எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே நான் ஒரு இழிவுபடுத்துறாங்க ஜாக்கி. பேராசிரியரா இருந்து அவங்க ஆ மாணவர்கள்லாம் அதுதான் வரும்பொழுது ஞாபகம் வந்துருச்சு ஜாக்கி. ஞாபகம் அதுதான் வந்துருச்சு. அதுதான். நானு ஒரு மாரி தூங்கிட்டே பார்த்தேன். என் உடம்பு சரியில்ல. தூங்கிட்டே பார்த்தேன். 60 ஒரு பேட்ச்லயும் 60 மாணவர்களுக்கு நான் கடத்தின விஷயத்த, என் பொண்ணு அது ஒரு வந்து ஷோல கடத்திட்டா. ஷோல அவ மக்கள் கடத்தியிருக்கறத, செல்வி அவ. அந்த விஷயத்த நான் என்ன சொல்லிக் குடுத்தனோ, அந்த மாரியே என் பொண்ணு வளர்ந்துருக்கான்னாங்க பாருங்க. வாவ்! வாவ்! ஒண்ணுமே இட்ஸ் ரியலி வாவ் மொமெண்ட். வாவ்ன்ட்டு அ அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே அங்க பேசுறதுக்கே இல்ல. நோ வேர்ட்ஸ் டு சே. அப்படின்ற மாரி இருந்தது. எல்லா ஆன்டியும் கண்டிப்பா அழுவாங்க. அதேதான். இதுல எல்லாத்துலயும் விட ஒரு அம்மாவும் அவங்க பாருவும் சரி, அவங்க அம்மாவும் சரி, ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. ம். கல்யாணமா கமருதீன் காதல் போகும்போது மூவ் வித் ஃப்ளோ. அது கோ வித் ஃப்ளோ. கதையிலே மூவ் வித் ஃப்ளோன்ற பெரியவங்கள பாருங்க. பார்த்து பண்ணிடுவாங்களாம். பண்ணிடுவாங்க. ஆமா. இவங்களே வந்து கொஞ்சம் 72 வயசானவங்க தான். அவங்க என்ன ம். சொல்றாங்கன்னா, பெரியவங்கலாம் பார்த்து பண்ணிடுவாங்க. ம். அது முதல்ல அவங்க தொழில் தான் அவங்களுக்கு. தொழில்ல முன்னேறட்டும். அதன் பிறகு நடக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். பாத்துக்கோ. ம். அவ்வளதான். இதுல 2 பேருமே அப்படிதான் பதில் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். லெட் தெம் டூ வாட் எவர் தே வாண்ட்ங்கிறத விட, ம். இந்த சொல்ற விஷயங்கள், அந்த சொல்ற விஷயங்கள்லாம் ஒரு மாரி ஒரு சில பேர் நம்புற மாரியே சொல்லுவாங்கல்ல. ஆமா. உதாரணத்திற்கு நான் திரும்ப திரும்ப எடுத்துட்டு வர்றது அந்த அம்மாவ தான்.
அ மாட்டு மூத்திரத்த குடிச்சிட்டீங்கன்னா, எல்லா சகல நோய் நிவாரணியுமே அதுதான். அப்படின்னு ஒரு மாரி கான்ஃபிடென்ட்டா கான்ஃபிடென்ட்டா பேசுவாங்கல்ல. பேசுவாங்க. அந்த மாரி கான்ஃபிடென்ட்டா பேசுனாங்க. அதுதான் நீங்க ஸ்க்ரீன் பின்னாடி இருக்கிறீங்க. கான்ஃபிடென்ட்டா பேசுறவங்கலாம் அங்க நிக்கிறாங்க. அவங்கள பத்தி உதாரணம் பேசுறவங்க வந்துட்டோம். இப்ப இவங்க அம்மா பொண்ணுங்களே என்ன விஷயம்னா மேடம், அ அவங்க சொன்னது ஒரு விஷயம் கரெக்ட். என்னது? எங்க 2 பேருக்கும் நடிக்க தெரியாதுங்க. அது அவ்வளோதான். உண்மதான். அது உண்மதான். அது அது உண்மதான். ஒண்ணும் அது வந்து தெரியல. நீங்க உங்களோட இயல்பே இப்படிதான் ஆமா. அப்படிங்கிறத அப்படின்னும்போது அது அது கரெக்ட். அதுல வந்து அக்ரி. அவ்வளோதான். அதுல 100% அக்ரி. அதுல அதேதான், ஒண்ணும் மாற்று அதுதான். கருத்தே கிடையாது. சரி. அதுதான் 4000 வருடங்களாக இருக்கிற ஒரு பெண் குலத்திற்காக ம். அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஜான்சி ராணிலாம் பாவம், பாரதியார்லாம் கொஞ்சம் பாவம். ஜான்சி ராணி ல தோத்து போற அளவுக்கு பாரு பண்ணியிருக்கிறதா தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. ஓகே. ஃபைன். பட் எனிவே இதுவே உங்களுக்கு பேசுறதுக்கே ஒரு மாரி தான் இருக்குது. ஆமா பட் அதேதான். இருந்தாலும் நீங்கலாம் கதறும்பொழுது உங்களுக்கு புரியுது. நீங்க என்ன இது எப்படி பேச முடியும்னு உங்களுக்கு இருக்குல்ல. அதேதான். பேசிட்டாங்களே! ஆமா. அவ்வளோதான். இது எப்படி பேச முடியும்னு நெனச்சிட்டு இருக்கல. பேசிட்டாங்க. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். கடைய சாத்துங்க. அவ்வளோதான். வேற என்ன? இதுல அதுதான். ம். திரும்பவும் சொல்றதுதான். "கப்பைய நீ எடுத்துன்னு போற" அப்படின்னு சொல்லி 24 மணி நேரம் அங்க உள்ள உட்கார்ந்து இருந்தப்ப அவங்க பேசின அதே விஷயத்த தான் வெளியிலயும் வந்து அவங்க பேசியிருக்காங்க பேசிட்டாங்க. அப்படின்போது, பெருசா அவங்கள்ட்ட ஒண்ணும் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு இல்ல. ஆமா. பட் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் வந்து ஜான்சி ராணி, ஜான்சி ராணி, பாரதியார் பாரதியார். பாடுற பெண். அதுக்கப்புறம் வேற புதுமை யாரு? சக்தி. துணிவே சக்தி, மக்கள் செல்வி. மக்கள் செல்வி. எல்லாத்த விட அதுதான் ஹைலைட். அதே. நீ என்னன்னா மக்கள் செல்வன் 50 படம் நடிச்சு நீ மக்கள் செல்வன் இல்ல. 85 நாள்ல ஒரு மக்கள் செல்விய என் பொண்ணாக்குனேன். முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். நீ தான் செக் மேட். செக் மேட். குடுக்குறது. அவரு இவங்கள வச்சு இது வெப் சீரிஸ் எடுக்குறாரு. அவரு ஏதாவது எடுத்துட்டு போறாரு. ம். அது பிசினஸ். நான் அத ம். பத்தியே பேசல. ம். ம். கேமுக்குள்ள இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வெளில வந்தே வந்து கூப்ட்டுன்னு வந்தாங்க. அதுவே அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு பிசினஸ் மோட்டிவ் ஆமா. தான். அது ஆமா. எங்கேயுமே அதெல்லாம் பத்தியே இல்ல. பட் ஒரு அம்மா, ஒரு பெண் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப அதன் பிறகு அவங்க வந்து பேசின எல்லாத்துக்கும் விஷயங்கள் சப்போர்ட்டா வந்து நிக்கிறது பெரிய விஷயம். அது உண்மையிலே பெரிய உண்மையான விஷயம். அது. அதுதான் மேட்டர்ஸ். அதுதான் உங்க பதற்றத்துக்கான காரணம் எங்களுக்கு தெரியுது. ஸோ அதுதான் நாங்க உங்க கூட இத தான் பேசிட்டோம். எப்படி பேசுனாங்க? இதோ அப்படிதான் வாயால தான் அவ்வளோதான் பேசுனாங்க. பேசினாங்க. அதுதான். பார்க்காதவங்க பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா. அண்ட் வேற மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்கள நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப்.